காலையில் ஆவி பிறக்கா காளான் பிரியாணி அப்படியே அள்ளி வாய் ரொப்பி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் ஆக்கிது தெரியுமா? பாய் தக்காளி எதுக்கு பாய்? பிரியாணிக்கு கத்திரிக்காய் இது எண்ணெய் கத்திரிக்காய் போடுறதுக்குப்பா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த முனியை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இது நல்லா நாளாக எத்தனை கிலோண்ணா? நம்ம வந்து இப்போ 7 கிலோ எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். 7 கிலோவா? இதெல்லாம் புளிப்பு இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம தீவி போட்டுடணும். கத்திரிக்காய் நல்லா தரமாக இருக்குண்ணா? நல்லா தரமாக தான் இருக்குது. கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நான் 4 கிட்ட போட்டுக்கலாம், 6 கிட்ட கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பிரியாணி மசாலா தேவையான அளவு. சவுண்டா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். வணக்க முடியாத கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கூட்டுக்கு இந்த மாதிரி வேகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை போடணும். தக்காளி ஊற்றிக்கலாம். குழம்பு மாதிரி இருக்குடா. புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து குழைக்கலாம். கத்திரிக்காய் எப்பறம் வந்துக்குது? நல்லா வந்துக்குது. இப்போ எடுத்துங்க வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். காளான் போட்டுக்கலாம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் தயிர். கசூரி மெட்டி போட்டுக்கலாம்.
பிரியாணிக்கு இதுதான் இது. தேவையான அவ்வளோ பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு, காளான் பிரியாணிக்கு அரிசி போட்டுக்கலாம். காளான் பிரியாணிக்கு நெய், ஸ்பெஷல் நெய். ஸ்பெஷல் நெய். बड़ी लकड़ी का ये करो, छोटी लकड़ी का करो। नहीं बड़ी चाहिए। हाँ। தம் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு. அரை மணி நேரம் தம்மு. காளான் பிரியாணிக்கு அரை மணி நேரம் தம்மு. எல்லாம் பிரியாணி அரை மணி நேரம் தான். நெருப்பு தகுந்த மாதிரி நெருப்பு அதிகமாக தம் அருமையாக வந்துட்டுக்குது. அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. ரைஸ் அப்படியே உதிரி உதிராக இருக்குது. ம். அடா 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 என்னம்மா வந்துக்குதப்பா. காளான் ரைஸு, காளான் பிரியாணி மாமே. காளான் பிரியாணி வாசனை எப்படி தூங்குது பார்த்தியா? ஃபோனில் மட்டும் மூக்கிஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் போய்க்கும். வேறு லெவலு. அப்படியே உதிரி உதிரியாக வருது பாரு. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வருது பாரு. அடா 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 பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கு. பச்சடி, ஒரு கத்திரிக்காய் தொக்கு சேர்த்து சட்டி மாமே. எப்படி மாமா இருக்கு? காத்தால காளான் பிரியாணி. ஓஹோ அருமை. காளான் சும்மா தக்காளி வெங்காயம் மசாலாலாம் போட்டு சும்மா அந்த மசாலா அந்த ரசம் அப்படியே கீழே இறங்கி சும்மா அப்படியே வாயில் வச்ச உடனே சும்மா அப்படியே தேன் மாதிரி அப்படியே இனிக்குது. அதுலேயே இந்த கத்திரிக்காய் பச்சடியோட சாப்பிட்ற வெட்டிக்கு. பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, கொஞ்சம் ரைஸு, ஒரு காளான். காலையில் ஆவி பிறக்கா காளான் பிரியாணி அப்படியே அள்ளி வாய் ரொப்பி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டாக இருக்குது தெரியுமா? சும்மா காளான் சும்மா அப்படியே மசாலா இறங்கி சும்மா அப்படியே ஜூஸியாக சும்மா தேன் மாதிரி இருக்குது.